நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. அப்பா, தகப்பனை கத்தாவி ராஜா, நீரே தகப்பனை கத்தாவி ராஜா, எங்களை ஆற்றி தேற்றி நடத்துகிற நீங்கள் தேற்றரவாளனா இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆலோசனை கத்தரையுமை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய வேதாம புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 5வது அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள். இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அடுத்து 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இவைகள் 3ம் ஒன்றாயிருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போனா இப்போ நம்ம வழக்கமாக ஏதாவது ஒரு காலேஜ்க்கோ, புது காலேஜ்க்கோ, இல்லை ஒரு புது ஜாப்க்கோ நம்ம போய் ஜாயின் பண்ணோன்னா அப்ளிகேஷன்லாம் போடுவோம். அப்ளிகேஷனோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் கொடுப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஜெராக்ஸில் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கூல் பிரின்சிபல்கிட்டையோ இல்லை காலேஜ் பிரின்சிபல்கிட்டையோ போயிட்டு நம்ம அந்த க்ரீன் இங்கில் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வரோம். எதுக்கு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க? நம்ம கொடுக்குற அந்த நகல்கள், அந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் ஆத்தென்டிகேட்டடாக, அது ஒரிஜினலோட தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, நமக்கு அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வேணுமா? யார்கிட்டேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வேணும்? யார்கிட்டேருந்து சாட்சி நம்ம வாங்கணும்? நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா 3 பேர்கிட்ட தான் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணுமா? யார் அந்த 3 பேர்? ஆவினா தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அவர் என்ன நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? நான் இவளை அபிஷேகம் பண்ணியிருக்கேன், இவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? அடுத்து யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ஜலம்னா என்ன? தண்ணீர் தானே. தண்ணி என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? இவங்க தண்ணீரில் மூழ்கி ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? 3வது யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ரத்தம். யாருடைய ரத்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அந்த ரத்தம் என்னன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? நான் இவளை கழுவியிருக்கேன், இவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவள், அதனால இவ சுத்தமானவள், பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் என்ன கொடுக்கணுமா? சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சாட்சி கொடுக்கணுமா? இவங்க 3 பேர் சாட்சி கொடுத்தா பரலோகத்தில் இருக்கிற 3 பேர் யார்? பரலோகத்தில் 3 பேர் இருக்காங்க. நம்முடைய தேவன் திரியேக தேவன் நமக்கு தெரியும். அதை தான் மூவர்னு சொல்கிறாங்க. ஸோ முதலாவது பிதாவானவர், நம்முடைய பிதாவானவர், பரம பிதாவானவர். 2வது அவருடைய வார்த்தை. நம்ம யோவான் 1வது அதிகாரத்தில் படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி பூமியில் வந்தவரை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி. 3வது சாட்சி என்ன? பரிசுத்த ஆவியானுடைய சாட்சி. தேவன் ஆவியாக தானே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. இந்த 3 பேரோட சாட்சி எப்போ கிடைக்கும்? பூலோகத்தில் இருக்கிற இந்த 3ம் சாட்சி கொடுத்தா பரலோகத்தில் இருக்கிற 3வரும் சாட்சி கொடுப்பாங்க. அப்போ நம்ம பரலோக வாசல்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை போய் நாம் சேர முடியும்னு படிக்கிறோம். இப்போ இதை படி அப்போனா நம்ம எப்படி இந்த சாட்சியை வாங்குறது? நமக்கே தெரியும், ரட்சிப்பு வந்தாக்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது ரத்தம் நமக்கு சாட்சி கொடுக்குது. தண்ணீரினால முழுகி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஜலம் நமக்கு சாட்சி கொடுக்குது. ஆவியானுடைய சாட்சி எப்படி வாங்குறது? இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, ஆவியானுடைய சாட்சியே தேவை கிடையாது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருந்தா போதும், பரிசுத்த ஆவியானவன் ஒருத்தர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுது தெளிவாக? ஆவியானுடைய சாட்சி உங்களுக்கு அவசியம். ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கணும்? அவர்களை நான் அபிஷேகத்திருக்கிறேன்னு அவர் சாட்சி கொடுக்கணும். அப்போ ஆவியானவர்கிட்ட இருந்து நம்ம இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இது நம்ம வேறு எந்தெந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 2 கொரிந்தியரில் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே
விடுதலை உண்டு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஒருத்தரை என்ன பண்ண முடியும், விடுதலையாக்க முடியும். அவர் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம அவரோட துணையோட மற்றவங்களை விடுதலையாக்க முடியும். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வேற என்னென்ன செய்ய முடியும்? பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லியிருக்காரு, 10வது அதிகாரம் 27வது வசனத்துல, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகம் யார்கிட்ட இருந்து வரும்? பரிசுத்த ஆவியானவர் தான் அபிஷேகிக்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் விடுதலை, அவர் இருந்தாதான் நுகத்தெல்லாம் முறிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இது நம்ம மூலமா மற்றவங்களுக்கு ஆண்டவர் செய்யறது. வேற என்னென்ன காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்வார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மீட்புக்கு யாரு முத்திரையா? பரிசுத்த ஆவியானவர் தான் சீல். அவர் தான் கேரண்டின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரம் கொரிந்தியர்ல 1:22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் ஆவியின் அச்சாரம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் தான் அச்சாரம். நீங்க ஒரு அச்சாரம் இல்லாம ஒரு வீல் எப்படி மூவ் பண்ண முடியாதோ அந்த மாதிரி அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவியத்துல முன்னேறி போக முடியாது அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பரிசுத்த ஆவியானவராகி அந்த சீலை ஆண்டவர் கொடுக்குற அந்த சீலை அப்படின்னா, ஒரு ராஜாவுடைய சீலுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும், இவங்களாம் இது ராஜாவுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? ஒரு பெட்டி இருக்கு, அதில் ராஜாவோட சீல் பார்த்தா அந்த பெட்டி ராஜாவுக்குரியதுன்னு வேற யாரும் தொட மாட்டாங்க. அதே போல நமக்கு எந்த சீல் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் என்கிற சீல் நமக்கு வேணும். ஏன்னா இவர் நம்மளை எப்படி நடத்துவார்னா, அவர் தேற்றரவாளர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர். எப்படி அவர் வழி நடத்துவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார், சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்க எருசலேம்ல தரித்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அது வரைக்கும் நீங்க தரித்திருங்கள். நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரு. அவர் சத்திய ஆவியானவர், அவர் சத்தியத்துல உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தரித்திருக்க சொல்றாரு. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனாலதான், அவரோட துணை கொண்டுதான் சீஷர்கள் என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் அறிவிக்க முடியும். அதை அறிந்ததுனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரு. அதே போல சீஷர்களும் என்ன பண்றாங்க? அங்க தரித்திருக்கிறாங்க. தரித்திருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு உங்களுக்கே தெரியும். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தார். ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? வந்து போயிட்டு இருந்தார். எப்படி நோவா பேழையிலேருந்து அந்த புறாவை பறக்க விட்டப்ப அது தண்ணினால கால் வைக்க இடம் இல்லாததுனால அது வந்து போயிட்டு இருந்ததோ, அதே மாதிரி தான் இவரும் வந்து போயிட்டு இருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 13வது அதிகாரத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும், 16வது அதிகாரம் வரைக்கும் என்ன போட்டிருக்குன்னா, சிம்சோன் அப்படின்ற ஒரு நியாயாதிபதி போட்டிருக்கு. அவர் ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்தாரு. ஆனா உண்மையிலே வரலாற்று நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கறதுக்கு ஒரு பராக்கிரமசாலியை போல இல்லையா, ஒரு சாதாரண மனிதனை போலதான் இருந்தாராம். கோலியாத்தை போல ரொம்ப உயரம் அப்படின்ற மாதிரிலாம் அவரோட ஸ்ட்ரக்சர் கிடையாதான். அவர் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி தான் இருந்தாரு. ஆனா எப்பப்பெல்லாம் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல பலமா இறங்கினாரோ அப்பப்பெல்லாம் அவர் பெரிய காரியங்களை செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இதை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16, 14, 19, 15வது அதிகாரம் 16 இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினபடியினால் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கக்குட்டி அப்படியே ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சிட்டாராம். நம்மளால ஆட்டுக்குட்டியை கிழிக்க முடியுமா? நம்மளால ஆட்டுக்குட்டி கூட கிழிக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி கிழிச்சிருக்காரு? ரொம்ப சர்வாசாதாரணமாக, மேபி நம்ம இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு துணி கிழிக்கிற மாதிரி அவர் கிழிச்சு போட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட சிங்கம்? பாலசிங்கம். பாலசிங்கத்துக்கு பலன் மிகுதி, வீரியம் மிகுதி. அந்த பாலசிங்கத்தை அவர் என்ன பண்ணாரு? கிழிச்சு போட்டிருக்காரு. அதே மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் பலமா இறங்கினார். ஒரு கழுதையோட தாடை எலும்பெடுத்து 1000 பேரை கொண்டு போடுறாரு. அந்த மாதிரி பராக்கிரமமான செயல்களை யார் செய்தா? சிம்சோன் செய்தார். எப்ப செய்தாரு? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல பலமாக இறங்கின பொழுது. அவர் கொண்டு போடணும்னு பதிவு இருக்கிறாங்க, பட்டணத்து வாசல்ல பதிவு இருக்கிறாங்க, வாசல் கதவெல்லாம் பூட்டிட்டு. இவர் என்ன பண்றாரு? அந்த கேட்டை சோரோட பிச்சு எடுத்துக்கிட்டு சும்மா கூட நடந்து போல மலை மேல ஏறி போனாராம். அப்போ எவ்வளோ பலன்! அந்த பலன் எங்கேருந்து வந்தது? ஆவியானவர் கொடுக்குற பலன். ஆனால் ஆவியானவர் அப்போ நிரந்தரமாக அவங்க கூட தங்கி இருக்க முடியல. அவர் வந்துட்டு போயிருந்தார். அதனால தான் அவர் இல்லாதப்போ அவங்க பாவம் செய்கிறவங்களா இருந்தாங்க. தாவீதும் அப்படி தானே விழுந்து போனார். அதனால தான் தாவீதே சொன்னார், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க
ஏன்னா அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து போயிட்டு இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நிரந்தரமாய் தங்கியிருக்கும்படி அவர் நம்ம மத்தியில இறங்கி வருகிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அவரை துக்கப்படுத்தாதீங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு நம்ம பரிசுத்த ஆவியானவர் வேணும் நம்ம கெஞ்சி வாங்கிக்கிறோம். ஆனால் நம்ம பாவம் செய்தா, வழி விலகி நடந்தா அவர் என்ன படுவார்? துக்கப்படுவார் தானே. அவர் சொல்கிற பேச்சை நம்ம கேட்காம இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக துக்கப்படுவார் தானே. அதனால் அவர் துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி வச்சுக்கணுமா, அவர் அவித்து போடாதிருங்கள். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் நமக்குள்ள வந்த அந்த மாம்ச சுபாவத்தெல்லாம் அவர் பட்சித்து போட்டுருவார். அவர் நமக்கு சொல்லுவார், நம்ம தப்பு பண்ணும்போது பண்ணாதுன்னு சொல்லுவார். நம்ம அதை கீழ்ப்படின்னு நடந்தா தொடர்ந்து நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை நம்ம சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த சுவிசேஷ புத்தகங்கள் 4 புத்தகத்துலையும் இது எழுதப்பட்டிருக்கு. மத்தேயுல, மார்க், லூக்கா, யோவான் எல்லாத்துலேயுமே எழுதப்பட்டிருக்கு. ஸோ மத்தேயுலையும் லூக்காலையும் 3வது அதிகாரத்துலையும், மார்க்லையும் யோவான்லையும் 1 அதிகாரத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான ஸ்நானன் கிட்ட வராரு. யோவான ஸ்நானன் யாரு? அவரோட கசின் தான். அவர் என்ன பண்ணுறாரு? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வரார். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் கையால் நான் ஞானஸ்தானம் வாங்கணும், நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்களே. அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் நம்ம செய்யணும், அதனால் இதுக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அந்த யோர்தான் நதியில் அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும், புறாவை போல ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினதையும் எல்லாரும் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை, வானத்துலேருந்து ஒரு சத்தமும் கேட்டுச்சான். என்ன சத்தம் கேட்டுச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்ற சத்தமும் கேட்டுச்சான். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போ பேசுவாய் சொல்கிறாரு, இந்த காட்சி, இந்த சத்தம்லாம் என் நிமித்தம் உண்டாகலை, உங்களுக்காக தான், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஆவியானவர் தங்கி இருக்கிறதுக்கு வர்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதன் பின்பு தான் ஆவியானவர் நிரந்தரமாக மனுஷனுக்குள்ளே தங்கியிருக்க வந்தார். ஏன்னா ஆண்டோடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம பரிபூர்ண பரிசுத்தத்தை அடைய முடிகிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் நம்மளால் என்ன பண்ணது? அவரோட நீதியை நம்ம தரித்து கொண்டதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்க முடிகிறது, நிரந்தரமாய் வாசமாக இருக்க முடிகிறது. சரி, என் வாழ்க்கையில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோட 12வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் எங்கள் அத்தை ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்த ஒரு சபைக்கு எனக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. என் டைம் ஜாயின் சர்ச், கடைசி கால சியோன் சபைக்கு. அங்கே ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேடி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி முன்னாடி நாள் அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, அங்கே காத்திருப்பு கூட்டம் பரிசுத்த ஆவியானவருக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணப்பட்டது. அப்போ இவங்க பெற்றுக்கொண்டாங்க. கூட்டம் முடிஞ்சுட்டு கிளம்புற நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு லேடி இவங்களை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சிங்களம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், எனக்கு தமிழை தவிர வேறு எந்த பாஷையும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ நீங்கள் சிங்களத்தில் பேசுனீங்களே, நான் கேட்டனே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவங்க ரொம்ப ஆர்வமாக என்ன பேசினேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, நீங்கள் கடைசி ஜெபம் நினைக்கும் போது நீங்கள் ரொம்ப ஆண்டவரை துதிச்சிங்க, நல்லவரே வல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு சிங்களத்தில் ரொம்ப அழகாக துதிச்சிங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, அது பரிசுத்த ஆவியானுடைய வரம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ரொம்ப கடினம், நிறைய பேர் அநேக வருஷங்களாக அதற்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, இசப்பா எனக்கு அந்த வரத்தை தாங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் நானும் கேட்டேன். அப்போ ஜெப வேளையில் ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பினார். அவருடைய வல்லமையை பற்றி எனக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது. சின்ன வயசில் நான் ஆசையாக கேட்டதுனால ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். பலமாய் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர். அவருடைய ஊழியத்தில் அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்துருக்காங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்காங்க. அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர் 7 வருஷம் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்ததாக அவர் எழுதியிருக்கார்.
சொல்லியும் இருக்கார். 7 வருஷம் எவ்வளோ ஒரு பேஷன்ஸ் வேணும், எவ்வளோ ஒரு பொறுமையை வேணும் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆசை வேணும். ஏன்னா அவருக்கு வழியில் யாராவது முடியாதவங்களை பார்க்கும் பொழுது, ஒரு கால் நடக்க முடியாதவங்களை பார்க்கும்போது, கண் தெரியாதவங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே உடைய வரங்கள் இருந்தால் இவங்களுக்கு உங்களை பற்றி நம்ம சொல்ல முடியுமே, இவங்கள குணமாக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பாரம் இருக்குமா. அந்த அன்பின் பாரத்தை ஆண்டவர் அவர் கொடுத்திருந்தார். அதனால அவரு 7 வருஷம் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன பரிசுத்த ஆவியானவருக்கு வரங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வரங்களை வைத்து தான் இந்தியாவே ஆண்டவருக்குள்ள அவரால் இழுக்க முடிஞ்சுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்தியா திரும்ப பார்க்க வைத்தது அவரோட ஊழியங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தினை நீங்கள் செய்யணும்னா, அப்படி ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்த உங்களுக்கு ஆசைனா, நிச்சயமாக நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். அவருடைய அபிஷேகம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். சரி, அப்போஸ்தலர்கள் அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். இதில் பெந்தகோஸ்தே நாளை பற்றி போட்டிருக்கு. இன்றைக்கும் நம்ம பெண்டிகாஸ்ட் டே கொண்டாடுறோம். அந்த நாளில் என்ன நடந்தது? ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், எருசலேமில் தரித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை அநேகர் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 500 சிஷ்யர்கள் கூட இருந்திருக்காங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னாச்சு? எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வந்துச்சு. கடைசியாக 120 பேர் தான் அந்த மேல் வீட்டறையில் காத்திருக்காங்க. அவங்க காத்திருக்கும் பொழுது என்ன நடந்தது? அந்த பெண்டிகாஸ்ட் டே அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழியப்பட்டார். எப்படி பொழியப்பட்டார்? அக்கினிமயமான நாவுகளாய் அவர் இறங்கினார். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் தான் அந்த மாம்சீகமான சுபாவங்களை எல்லாம் பட்சித்து நமக்கு அந்த பரிசுத்த தேவனுடைய சுபாவத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ அப்படியே அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அந்நிய பாஷைனா என்ன? தேவனோட ரகசியங்களை பேசுவது. தேவனுடைய ரகசியங்களை நம்ம தூதர் பாஷையிலையும் பேசலாம். இந்த சம்பவத்தை நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மனுஷ பாஷையிலையும் பேச ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் கிருபை செய்வார். அப்போ அந்த அவங்க எருசலேமில் அப்போ அநேக யூதர்கள் இருந்தாங்க. எருசலேமில் யூதர்கள் தானே இருப்பாங்க, வேற யார் இருப்பாங்கன்னு கேட்குறீங்களா? இந்த யூதர்கள் ஏன் அநேக யூதர்கள், பலவிதமான யூதர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறோன்னா, ஏன் சொல்லப்பட்டு இருக்குதுன்னா, இந்த யூதர்கள்லாம் சிதறி போன யூதர்கள்லாம் எருசலேமில் கூடி தங்கி இருந்தாங்க. பலவித கஷ்டங்கள் பாடுகள்னால, அவங்க ஒடுக்கப்பட்டதுனால, அவங்க சிறையிருப்புக்கு போனதுனால நிறைய பேர் நிறைய தேசத்துக்கு பரவி போயிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்திய தேசத்தில் கூட நிறைய யூதர்கள் தங்கி இருந்திருக்காங்க. கேரளா பகுதியில் தோமா சீஷர் இருந்த காலத்திலேயே அவர் இங்கே சுவிசேஷத்தை கொண்டு வந்தது நமக்கு தெரியும். ஸோ அப்போ சில யூதர்கள் வந்திருக்காங்க. நான் அதற்கு முன்னாடி எப்போனா சாலமோன் ராஜா காலத்திலேயே யூதர்கள் இங்கே தங்கி இருந்ததாக வரலாறு சொல்லுது. எதற்காக? வணிகம் செய்வதற்காக தங்கி இருந்திருக்காங்க. அந்த சேரநேட்டு நாட்டு ராஜாவுக்கு யுத்தத்துலலாம் உதவி செய்திருக்காங்க. பொருளாதார ரீதியில் நிறைய உதவி செய்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய உதவிகளை செய்திருக்காங்க. பாம்பே பகுதியில் கூட யூதர்கள் ஒரு கூட்டம் இருந்திருக்கு. நார்த் ஈஸ்டில் கூட யூதர்கள் கூட்டம் இருந்திருக்கு. ஸோ இப்போ கேரளாவில் தங்கின யூதர்களுக்கு கண்டிப்பாக மலையாள மொழியை கற்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அவங்க எங்கேயே செட்டில் இருந்தால் அவங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அந்த மலையாள மொழி தெரிஞ்சிருக்கும். பாம்பே பகுதினா மகாராஷ்டிரா தானே, அப்போ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மராத்தி மொழி தெரிஞ்சிருக்கும். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? யூதர்கள்லாம் மறுபடியும் எருசலேமில் கூடிட்டாங்க. அப்படி கூடி இருக்கிற நேரத்தில் தான் இந்த சீஷர்கள்லாம் அபிஷேகத்தினால நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசுகிறத கேட்குறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. பார்க்க வந்தாக்கா இந்த யூதர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 தேசத்தினோட லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, ஆசியா இன்க்ளூட். அவங்களோட பாஷையிலே இவங்க பேசுகிறத கேட்குறாங்களா. என்ன பேசுகிறாங்க? தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறத அவங்க கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். என்னடா இது, நமக்கு தான் மலையாளம் தெரியும்னு பார்த்தா இவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பல பேஷையில் அரபியர்கள் இருந்திருக்காங்க. அரபி மொழியில் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அந்த சில பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களும் ஒருவேளை குடிச்சிருப்பாங்க, குடிச்சு வெறிச்சு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ பேதுரு எழுந்து சொன்னாராம். பேதுரு என்ன தெரியுமா சொன்னாராம்? நாங்கள் இப்போ பகலில் பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது, யாராவது இந்த நேரத்தில் குடிச்சிட்டு இருப்பாங்களா? நாங்கள் குடிக்கல, இது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளின வரம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேதுரு எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை 3 தரம் மறுதளித்த பேதுரு இல்லையா, பயத்தினால. ஆனால் இப்போ அவர் தைரியமாக எழுந்து நின்று என்ன பண்ணுறாரு? அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் எல்லா சீஷர்களையும் கொண்டு போடணும்னு அவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பேதுரு பலமாக எழுந்து சாட்சி கொடுக்குறாரு. என்ன சாட்சி கொடுக்குறாரு? இதுதான் பரிசுத்த ஆவியோட கிரியை, நீங்கள் அவரை தெரியாமல் கொண்டு போட்டீங்க, அவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு பிரசங்கத்தில்
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டு அவர் பண்ணுற அந்த ஒரு பிரசங்கத்தில் 3000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம். எப்படி பேதுருவை மாற்றினதோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி வல்லமையோட மாற்றினாரோ, அதே போல தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவருமாய் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் போன இடத்துலலாம் அற்புதம் தான், அதிசயம்தான் இல்லையா? நீங்கள் அதை பைபிளில் ஃபுல்லாக படிக்கலாம். எங்கெங்கே யார் யார் போனாங்களோ அந்த இடத்துலலாம் சர்வசாதாரணமாக அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடந்தது. ஏன் அந்த பேதுரு, அப்போஸ்தலர், அதுக்கப்புறம் பவுல் இவங்களோட கச்சைகள், உருமாள்கள், கர்ச்சிஃப் இதெல்லாம் போய் வியாதியஸ்தர்கள் போட்டால் கூட அவங்க சுகமடைஞ்சாங்க. அது மட்டும் அவங்க நிழல் பட்டால் கூட சுகம் கிடைத்ததுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் எதனால் வந்தது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால இவையெல்லாம் வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை இன்றைக்கு நாமும் ஏன் வாஞ்சிக்கக்கூடாது? ஏன்னா அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாரும் அப்போஸ்தலர் சீஷர்களை பொறுத்து அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துதான். ஏன்னா அவர்கள் மூலமாக பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. யாருக்காவது வியாதின்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் டாக்டரை தேடி போக மாட்டாங்களாம். யாராவது அப்போஸ்தலர் இருக்கிறாங்களா, யாராவது சீஷர்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போனால் அந்த வியாதி குணமாயிடும். அப்படி தான் ஆண்டவர் வல்லமையாக எப்படி வச்சுருந்தாரு, ஆதி அப்போஸ்தலர் சபையை ஆண்டவர் வச்சுருந்தார். இன்றைக்கி நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ரட்சிப்பு போதும், நம்ம இது ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், அதோடு நமக்கு திருப்தி ஆகிடும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம திருப்தி ஆகக்கூடாது. அடுத்த ஆண்டவர் நமக்காக என்ன வச்சுருக்கிறார் அப்படின்னு நம்ம தேடி போகணும். ஒரு ஊழியக்காருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் யூஎஸில் ஊழியம் பண்ணுறார். அவர் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க சொல்லியிருக்கார். அவர் சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்யணும்னு சொல்லிட்டு பேங்க் லோன் அப்ளை பண்ணலாம் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. இவங்க கையில் இருக்கிறது ஒரு $20,000 to $30,000 தேரும், அவ்வளோதான். ஆனால் ஒரு அந்த காலேஜ் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா $3.5 million, 3.5 கோடி தேவைப்படுது. அவ்வளோ டாலர்ஸ் தேவைப்படுது. அப்போ பேங்க் லோன் அப்ளை பண்ணாங்களாம். பேங்க் லோன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் தாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் தாங்க அப்படியே ஒரு 9 மாதங்கள் போயிடுதான். 9 மாதம் கழிச்சு என்னங்க இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு கேட்டப்போ அந்த பேங்க் அஃபீஷியல்ஸ் சொன்னாங்களாம், 9 மாதம் ஆகிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு, நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்னன்னா இது ஏதோ சம்திங் ராங் இதில், ஏன்னா ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் அவர் பக்காவாக பிளான் பண்ணி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்த நாள் ஜெபம் பண்ண போயிட்டாராம். வழக்கமாக ஜெபிக்கிறவர் தான், இதுக்காக ஸ்பெஷலாக ஃபாஸ்டிங் போட்டு 4 மணி நேரம் அவர் அந்நிய பாஷையில் பேசினார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கார், நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவரோட ஆவியும் நம்மளோட ஆவியும் இணைந்திருக்கு. இப்போ ஏன்னா ஒரு மனுஷனும் எப்படி திரியேக தேவனை போல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி போல் நமக்குள்ள ஒரு சரீரம் இருக்குது, உள்ள ஆத்மா இருக்குது, உள்ள ஒரு ஆவி இருக்குது. ஆதாம ஏவனும் பாவம் செஞ்சப்போ பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவியும் ஐக்கியமாக இருந்தது. அதனால் அவங்க அந்த மகிமையில் வாழ்ந்தாங்க. பாவம் வந்ததுக்கப்புறமா அந்த ஆவிக்குரிய மனுஷன் செத்து போயிட்டான். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் அந்த ரத்தத்தை நம்ம கழுவப்பட்டதுனால நமக்குள்ளே இப்போ பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம ஆவியும் அவரோட ஆவியும் இணைந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் யார், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் தான் தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இல்லையா? அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஆவிக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம ஆவி ஆத்மாவுக்கு சொல்லும், ஆத்மா சரீரத்திற்கு சொல்லும். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கார், ஆண்டவரே நான் ஆவியில் நிறைஞ்சு நான் ஜெபிக்க போகிறேன், நான் நான் டங்ஸ் பேசி அந்நிய பாஷை பேசி நான் ஜெபிக்க போகிறேன், பரிசுத்த ஆவியானக்கிட்ட நான் ஆலோசனை கேட்க போகிறேன், இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறத என்னோட ஆவி புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஆத்மா என் சரீரத்துக்கு அது புரிகிறதுக்கு எனக்கு வியாக்கியானத்தையும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஸோ 4 மணி நேரம் அவர் டங்ஸில் பேசி ஜெபிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்தினார் ஆவியானவர். அது என்ன தீர்க்க தரிசனம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவரை குறித்து இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ ஆர் த பேங்க், நீ தான் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் அப்போ என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ பரிசுத்த ஆவியானவர் விளக்க ஆரம்பித்தாராம். நீ தான் வங்கினா நீ யாருக்குமே கடன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாக்கா அவருக்கு இருக்கிற பார்ட்னர்ஸ் கம்மி,
அவருக்கு வர காணிக்கையும் கம்மி. இதை வச்சு அவர் எப்படி முழு நேர ஊழியர் எப்படி வந்து காலேஜ் கட்ட முடியும்னு சாத்தியம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? யூ ஆர் த பேங்க்னு சொல்லுது. உடனே அவர் வந்துட்டு சரின்ட்டு அவரோட குழுவினர்கிட்ட பற்றி சொன்னாராம். அவங்க ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடத்துறதுக்கு. அவங்ககிட்ட போய் சொன்னாராம், நான் இனிமேல் எந்த பேங்க்லேயும் லோன் எடுக்க போகிறதில்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் கண்டிப்பாக அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. அவர் சொன்னாரா, இனி எந்த பேங்க், அதே பேங்க் வந்து நாளைக்கு எனக்கு லோன் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன். அதே போல் அடுத்த நாள் இன்னொரு பேங்க்காரங்க வந்தாங்க. வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து $4 million கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு. உடனே அவர், இல்லைப்பா எனக்கு எந்த கடனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாராம். ஆண்டவர் 2 வருஷத்தில் அந்த கல்லூரியை கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தாராம். அதிசயமாய் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தாராம். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆண்டவர் தேவையை சந்தித்து ஒரு கடனும் இல்லாமல் அந்த கல்லூரியை கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தாராம். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே இந்த வீட்டை நான் எப்படி கட்ட போகிறேன், என்னால் எப்படி ஒரு புது வீடு வாங்க முடியும், லோன் அப்ளை பண்ணாக்க 20-30 வருஷம் கடன் கட்டணும்னு சொல்கிறாங்களே, என்கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது, அவ்வளோ வருஷம் என்னால் கடனும் கட்ட முடியாது, இல்லை இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், இந்த சர்ச்சை நான் எப்படி கட்ட போகிறேன். இதுக்காக நீங்கள் யார்கிட்ட போகணும்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் போகணும். அவர் தான் இதற்குரிய வழியை வைத்திருப்பார். கடன் இல்லாமல் உங்கள் காரியங்களை முடிக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். அதனால் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுகிறத ஒரு வெட்கமாக நினைக்காதீங்க. இந்த காலத்தில் பிசாசு அந்த ஒரு பொய்யை தான் பரப்பிட்டு வரான். அந்நிய பாஷையில் நிறைஞ்சு பேசுகிறது வந்து ஒரு வெட்கக்கேடான செயல் மாதிரி, அது ஒரு இழிவான செயல் மாதிரி அவன் வதந்தி பரப்பியிருக்கான். நம்மளும் என்ன நினைக்கிறோம், ஐயா நம்ம அந்நிய பாஷையில் நிரம்பி பேசினா பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் அவர் வந்து ஒரு ஊற்று மாதிரி, அந்த ஊற்று சுரந்து வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை அடக்கிக்கிறோம். முதலாவது உங்கள் பர்சனல் ப்ரேயரில் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. ஊழியம் செய்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது அந்நிய பாஷையில் பேசிட்டு போய் ஊழியம் செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் அதோட பலனை பார்ப்பீங்க. ஆவியானவர் கிரியை செய்வதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆவியானவரை நமக்குள்ளே இருக்கிறத, நமக்குள்ளே அந்த ஒரு கிரியை செய்கிறத நம்ம அவரை குறித்து வெட்கப்பட்டால் அவர் நம்மளை என்ன பண்ணுவார், அங்கீகரிக்காமல் அவரும் நம்மளை குறித்து வெட்கப்பட தான் செய்வார். அதனால் இந்த ஒரு தாட்டை, இந்த மாதிரி வர இந்த செய்திகளை நிறைய இப்போ ஷார்ட்ஸ்லாம் வர போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால் அதன் மூலமாக அவதூறு பரப்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. எது சத்தியம், எது உண்மை, எது கரெக்டு தப்புன்றதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அவருடைய வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை போய் பாருங்கள். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் கேட்டு தெளிவான இதை குறித்து அறிவடைகிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கடைசி காலத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வச்சுருக்கிறாராம். அந்த அபிஷேகத்தை எல்லார் மேலேயும் ஊற்றுறதுக்கு ஆண்டவர் அவளோட காத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால நீங்கள் நிறையும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து உங்களை வல்லமையாக அந்த இடத்துலையும் பயன்படுத்த அவர் காத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், ஆசையாக அவர்கிட்ட போயிட்டு கேட்கணும், ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த வல்லமை வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் யாரையுமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கவே இல்லை. ஆண்டவர் வல்லமை மிக்க வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம ஆவியின் கனியை பற்றி கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சாந்தம் எல்லாமே இருக்குது, சமாதானம். எப்படி ஆவியின் கனி கொடுக்க முடியும்? நம்மளோட சுய முயற்சினால் கொடுக்க முடியுமா? இல்லை. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் அந்த மாம்சமான தன்மைகளாக சுட்டரித்து ஆவிக்குரிய கனியை கொடுக்க செய்வார். அந்த ஆவிக்குரிய கனியின் ஒவ்வொரு தன்மையும் அவர் கொடுக்க நமக்கு உதவி செய்வார். அதனால தான் ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் நம்ம பார்த்தோன்னா அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, 12வது அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனங்களில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசன வரம், குணமாக்குற வரம், இந்த மாதிரி நிறைய வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த வரங்கள்லாம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்க ஆசையாக இருக்கிறாரு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் ஆசையாக இருக்கிறாரு. ஏன் நமக்கு அந்த வரம் தேவை? ஊழியக்காரன் மட்டும்தான் அந்த வரம் தேவையா? இல்லை, நமக்கும் தேவை. முழு நேர ஊழியக்காரருக்கு மாத்திரம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வரங்கள் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் கிஃப்ட்ஸ். யாராவது இப்போ கிஃப்ட் கொடுக்கணுன்னா வேண்டான்னு சொல்லுவாங்களா? இது ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள். இதை கொடுக்க ஆண்டவர்
ஆசையாக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆசையாக இருக்கிறார். அதுதான் உங்களோட அழைப்பு, அதுதான் என்னோட அழைப்பு. நம்மளோட அழைப்பே ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறது. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மளை நம்பி தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார். இங்கே இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் நம்ம பரலோகத்துக்கு கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் இது கடமையாக இருக்கிறது. ஆண்டோடைய ஊழியத்தை நம்ம வெறுமனே செய்ய முடியாது. அவருடைய வரங்கள் இல்லாமல் நம்ம செய்ய முடியுமா? அடையாளங்களும் அற்புதங்களும் இன்றும் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம கேட்போமா? ஆண்டவரே, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் உடைய அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அடுத்த லெவலுக்கு கூட்டு போங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இசைக்கேல அதனால தான் எழுதியிருக்கு, கணுக்கால் அளவு அபிஷேகம் இருக்குது, முழங்கால் அளவு அபிஷேகம் இருக்குது, கழுத்தளவு அபிஷேகம் இருக்குது, நீச்சல் ஆழம் வரைக்கும் அபிஷேகம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் அடுத்த லெவல் அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொடுங்க. அப்போ தான் ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக அவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அவரிடத்துல கேட்போமா? நன்றி இயேசு சுவாமி. சர்வ வல்லவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ராஜா. அப்பா, இந்த வேளையிலோ சுவாமி, நீர் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படியாய் நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரே தகப்பனை கத்தாவே, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. அப்பா தகப்பனை கத்தாவே ராஜா, ஆவியானவரே, பட்சிக்கிற அக்கினியானவரே, நீர் இறங்கி வருவீராக சுவாமி. அப்பா தகப்பனை, அவர்களுக்குள் இருக்கின்ற மாம்சீகமான எல்லா காரியங்களையும் நீர் பட்சித்து போட்டு சுவாமி, உம்முடைய பரிசுத்தத்தினால் தகப்பனே அவளை நிரப்புவீராக ராஜா. அப்பா, இப்பொழுதும் சுவாமி உம்மை தகப்பனே வாஞ்சிக்கும் ஒரு வாஞ்சியை நீங்கள் தாங்க ராஜா. ஆசையோடு கூட உம்மை தேட தகப்பனே, உம்மை வாஞ்சிக்க தகப்பனே நீர் கிருபை செய்வீராக ராஜா. உடைய வரங்களை தாங்க சுவாமி. அப்பா தகப்பனே, விசேஷமாய் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ராஜா உடைய வரங்களை தாங்க சுவாமி. குணமாக்கும் வரத்தை தாங்க ராஜா. தீர்க்க தரிசன வரத்தை தாங்க ராஜா. ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை தாங்க சுவாமி. அந்நிய பாஷையிலே பேசும் வரத்தை தாங்க ராஜா. அப்பா தகப்பனை கத்தாவே ராஜா, நீரே சுவாமி தகப்பனை அவளுக்கு ஞானமும் புத்தியுமா இருந்து சுவாமி நீர் தகப்பனை அவளை வழி நடத்துங்க சுவாமி. இப்பொழுதும் ராஜா தகப்பனை கத்தாவே ஒவ்வொருவருக்கும் பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் தாங்க ராஜா. சரீரங்களில் இருக்கின்ற எல்லா பலவீனங்களையும் நீர் சுட்டரித்து போடுவீராக ராஜா. அவர்களை உமக்குள்ளாய் பலவானாய் மாற்றுங்க ராஜா. இப்பொழுதும் அவள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர தகப்பனே, ஆவியிலே பலனடைய நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய அக்கினி முதல் பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.